நினையாத நேரம் மரணம் சந்தித்தார், எங்கு நீ சென்றிடுவார்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தார், எங்கு நீ சென்றிடுவார்? பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தானிதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு, முக்காடு நீங்கி போகட்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. சீனாய் மலையிலிருந்து இறங்கிய மோசே தன் முகத்திலிருந்த பிரகாசத்தினால் மக்கள் பயந்து விடாதபடிக்கு முகத்திற்கு ஒரு முக்காடு போட்டார். தேவ சந்நிதிக்கு போகும்போது அந்த முக்காட்டை எடுத்து விடுவார். உண்மைதான், மோசேயிடம் மக்கள் சேரக்கூடாத அளவுக்கு அந்த முகப்பிரகாசம் பயத்தை கொடுத்தது. ஆனால் பவுல் இன்னும் ஒரு காரியத்தையும் விளக்குகிறார். ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு, ஆம், அந்த பிரகாசம் ஒளிந்து போவதை மக்கள் காணக்கூடாத படிக்கும் அந்த முக்காடு போடப்பட்டது. ஆக இந்த மோசேயின் முக்காடு என்பது ஒளிந்து போகும் பழைய காரியங்களையும் மக்களுடைய மனங்கள் முக்காடிடப்பட்டிருக்கிறதையும் மனம் திரும்ப மனதற்ற கடினமான இருதயங்களையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் அந்த முக்காடு இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலரின் இருதயத்தில் இருப்பதாக பவுல் விளக்குகிறார். அப்படியே இன்றைக்கும் நமது இருதயங்களிலும் அந்த முக்காடு இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்துவை தெரிந்தும் அவரது பலியை அறிந்தும் பிதாவின் சித்தம் இன்னது என்று கற்றிருந்தும் நாம் இன்னமும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல் அவரது குணாதிசயங்களை பற்றி கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த முக்காடு நீங்க வேண்டும். அது கிறிஸ்துவிடம் மனம் திரும்புவதனால் மாத்திரமே நீக்கப்படும். நான் கிறிஸ்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபிக்கிறவன், நன்மைகள் செய்கிறவன், ஊழியத்திற்கு அதிக செலவுகள் செய்கிறவன், இவை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவை பெருமை, அகங்காரம், மனக்கடினம் போன்ற தேவன் வெறுக்கும் காரியங்களுக்கு நம்மை இட்டு செல்ல அனுமதிக்க கூடாது. ஏனெனில் இறுதியில் அவைகளே நமது இருதயங்களுக்கு முக்காடாக போய்விடும். அந்த முக்காடு நீங்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை நாம் ஆண்டவராக காணுவோம், அனுபவிப்போம். அப்போது தேவனை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக நமது முகங்கள் மாறும், நமது வாழ்வும் மாறும். நமது இருதயத்தை மூடியிருக்கும் முக்காடுகள் என்ன என்பதை முதலில் தேவ பாதம் அமர்ந்து சிந்தித்து அதை ஒத்துக்கொள்வோம் ஆக. ஆம், முக்காடுகள் நீங்க வேண்டும் என்று நாம் முதலில் அதை விரும்ப வேண்டும். அந்த மனது நமக்கு இருக்குமானால் இந்த புதிய ஆண்டிலே மனம் திரும்பி கிறிஸ்துவண்டையில் தைரியத்தோடு சேருவோம். அவர் ஒருவரே நமது முக்காடுகளை அறிந்திருக்கிறவர், அவற்றை நீக்கி போட வல்லவர். அது நீங்காவிட்டால் கிறிஸ்துவை போலாகும் நம் வாஞ்சை எப்படி நிறைவேறும்? ஜெபம் செய்வோமா? பரமபிதாவே, இன்று எங்களை மறைத்திருக்கும் முக்காடுகள் நீங்கி போக எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய ஆண்டை புதிய கிருபைகளோடு துவங்க உதவி செய்யும். ஆமேன்.